விழாவை கொண்டாடுவது என்பது இன்னைக்கு காலகட்டம். இன்னொன்னு, இன்னைக்கு வங்காளம் இருக்கு இல்லையா, வங்காளத்தில் இருந்து ஒரு பகுதியை பிரிச்சு கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னு ஒரு உருவாக்கினாங்க. இந்த ரெண்டும் உருவான பின் பாகிஸ்தான் என்ன பண்ணிச்சு, பிரிஞ்சு போன பிறகு கிழக்கு வங்காளத்தில் உருது மொழிதான் தாய்மொழியாக இருக்கணும் அப்படின்னு சட்டம் கொண்டு போறாங்க. இன்னைக்கு இந்தி எப்படி இருக்கணும் என்று சொல்கிறோமோ அதனுடைய முன்னோடியான சம்பவம் அது. வங்காளிகள் கிளர்ந்து எழுந்திருச்சாங்க. டே எம் மண்ணுடாது, இங்க எம் மொழியை பேசுவேன், நான் தான் தீர்மானிக்கணும், நீ என்ன அப்படின்னு கிளர்ந்து எழுந்தாங்க. அதுல மாணவர்கள் சில பேர், ஒரு 3 மாணவர்கள் என்று நினைக்கிறேன், 3 பேர் அதுல இறந்து போயிட்டாங்க. அந்த மொழி போரில் இறந்து போயிட்டாங்க. இதுக்கு பிறகு அந்த அந்த நிகழ்வு அப்படியே பேலன்ஸ் ஆகிட்டு இருக்கும்போது பாகிஸ்தானிலிருந்து வங்காளதேசம் தனியாக இந்தியாவின் உதவியுடன் பிரித்தெடுக்கப்படுகிறது. அந்த வங்காளதேசம் உருவான பின் அன்றைய ஆட்சியாளர்கள் அந்த இறந்து போன மாணவர்களுடைய மொழி தியாகத்தை ஐநா சபைக்கு கொண்டு போறாங்க. கொண்டு போய் இந்த நாளை மொழி உலக மொழி தாய் தினமாக நீங்க கொண்டாடணும், எங்களுக்கு நினைவூட்டணும் அப்படின்ட்டு போராடுறாங்க. அது நமக்கு 1998 ஐநா சபை முடிவெடுக்குது. 1999 இந்த பிப்ரவரி 21 உலக தாய்மொழி தினம் என்று அறிவிக்கப்பட்டது. சரியா? இந்த சம்பவம் 1947க்கு பிறகு நடந்தது. எந்த வருடம் என்றால், இன்று இந்த மண்ணில் மொழிக்காக போராடி இன்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்து குரல் கொடுக்கக்கூடிய தமிழ்நாட்டு முதலமைச்சர் பிறந்த 1951க்கு தொடங்குது. 52ல அந்த மாணவர்களை அறிவிப்பாங்க. எங்க காலம் உண்டாந்து கனெக்ட் பண்ணி பாருங்க. சரி, இதெல்லாம் 1951ல நடந்த விஷயம். ஆனா 1938லேயே இங்க இந்திக்கான போராட்டம் தொடங்கிடுச்சு, மொழிக்கான போராட்டம் தொடங்கிடுச்சு. அன்று சுதந்திரம் அடையாத இந்தியா. ஆனால் ஆங்கிலேயர்கள் இரட்டை ஆட்சி முறை. இன்னைக்கு இருக்கிற கவர்னர் இருக்காரு இல்லையா, அது ஆங்கிலேயர்கள் இருப்பாங்க. சட்டசபைக்கு நம்மளை தேர்ந்தெடுத்துக்கலாம். அப்படித்தான் நீதி கட்சி இங்க முதலில் ஒரு அரசமைப்பை உண்டாக்குது. அதுக்கு பிறகு ஆரம்பத்தில் நீதி